அண்மை செய்தி. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், முழு விவரங்கள் என்ன? சென்னை கலைவாணர் அரங்கத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான ஆலோசனை கூட்டத்திலே பல்வேறு கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். மொத்தமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்த அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது தொடர்பாக தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் தொகுதி மறுவரையை செய்வதன் மூலம் பாதிக்கும் என்றால் மத்திய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையறையினை இப்போதுள்ள எண்ணிக்கையிலேயே நிரந்தரமாக நிலை நிறுத்திட வேண்டும் எனவும் தற்போதைய நிலையை தொடரவும் தமிழ்நாட்டின் உரிமையினை நாடாளுமன்றத்தில் நிலைநிறுத்தவும் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தொகுதி மறுவரையறை குறித்த மத்திய அரசினுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் புதிய மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றிட ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் நிகழ்வில் பேசும்பொழுது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலமாக பாதிக்கும் என்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையறையினை கைவிட வேண்டும் என்றும் தற்போதுள்ள நிலையை தொடரவும் தமிழ்நாட்டினுடைய உரிமையினை நிலைநிறுத்துவதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அனைத்து மாநிலங்களின் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை 50 விழுக்காடு வரை உயர்த்தலாம் என்ற கருத்து மக்களை திசை திருப்பும் ஆசை வார்த்தை என்ற கருத்தை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்வைத்தார்கள் எனவும் 543 என்ற எண்ணிக்கை அளவிலேயே நிரந்தரமாக மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் தேவையான உரிய சட்ட திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இன்றைய கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார். மாநிலங்களவையினுடைய விகிதம் என்பது 2.2 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனவும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் கடுமையாக பாதிக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு தெரிவித்ததாக குறிப்பிட்டு அரசினுடைய இந்த செய்திக்குறிப்பில் கூறியிருக்கின்றார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதில் அரசின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அந்த அரசின் தனி தீர்மானம் கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.